ஆளினால் மெக்கானிக் கடை. எப்படிப்பா இந்த பேர் தோணுச்சு உனக்கு? அந்த கதையா கேக்குறீங்க? எங்க அப்பா பேரு ஆளினால, அதனால எங்க அம்மா வந்து சென்டிமெண்டா இருக்கட்டும் அப்பா பேர் வைடான்னு சொல்லிச்சு, அதனால வச்சுட்டேன் நான். உங்க அப்பா என்ன வேலை பண்ணாரு? அவரு நல்லா சரை கட்டிட்டு தகனாவே 10 ரூபாய் தூக்கின்னு வருவாரு. டேய் இப்ப அவர் கேட்டாரா? டேய் பிஞ்சுக்கனா டேய், ஏன்னா உங்க அப்பா பத்தி தானே சொன்னேன், அதுக்கு போய் கோச்சிக்கிற. அந்த ஆள் எதனா நல்ல விஷயம் பண்ணி தான் பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் சொல்ற போறதா? சரி உடுப்பா, இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துனுக்கா. உங்க அப்பா வேலை வெட்டிக்கெல்லாம் போறது இல்லையா? வேலைக்கு போனதுல வெட்டியா உணாந்துக்கிறாரு. ஒரு கோயிலாடியா ஒரு குடிச்சாதான் படுத்துன்னு இருப்பாரு. திரும்ப பாரு. டேய் ஏன்னா எங்க அப்பா பத்தி வலிக்கிற இப்படியே போடுவேன். ஏங்க எங்க அப்பா கையெல்லாம் விடுங்க. இது என்னங்க சைக்கிள கையில போட்டு வந்து ரெடி பண்ண சொல்றீங்க? ஏங்க உங்க அப்பாவை பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருதுல்ல? எங்க அப்பா சைக்கிள் இது, இதுலதான் ஓடி ஓடி ஒழிச்சு எங்களை எல்லாம் காப்பாத்தினாரு. அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா? சைக்கிள் ஓட்ட தெரியாதா? என்ன பேசுற? நீங்க தானே சொன்னீங்க ஓடி ஓடி ஒழிச்சு காப்பாத்தினாருன்னு. சூப்பர் ஆளியா நீ திட்டினது தப்பே இல்ல. அவன் அப்படித்தான் லூஸ் மாதிரி பேசி கிடப்பான். சரி இந்த சைக்கிள் என்ன பண்ணுன்றீங்க? நீங்க 2 வீலையும் மாத்திருங்க, டயரை மாத்திருங்க, டியூபை மாத்திருங்க, 2 பெடலை மாத்திருங்க, ஸ்டேரிங்கை மாத்திருங்க, ஸ்டாண்டு ஒன்று போட்டுருங்க, கேரியர் போட்டுருங்க, சீட்டை ஒன்று போட்டுருங்க, பிரேக் லிவரும் மாத்திருங்க. என்ன சொன்னீங்க? நான் சொன்னதை மட்டும் நீங்க மாத்திருங்க. அப்படியா? நீ கொஞ்சம் நவுற மாட்டியா? என்ன மாத்துன்றா? என்னப்பா இது எங்க அப்பா சைக்கிள்ப்பா. எங்க அப்பா எட்டு ஒதுக்கிற மாதிரி எட்டு வச்சா சைக்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் மாத்துன்ற. அது புது சைக்கிள் வாங்கிக்கலாம் இல்லையா? கரெக்டுப்பா, நீ சொல்றது கரெக்டு தான். காசு கொடு வாங்கிக்கிறேன். காசு கொடு வாங்கிக்கிறனா? இப்ப இதெல்லாம் மாத்த சொன்னியா? சும்மா எதனா வேலை பார்ப்பனா? என்னப்பா இப்படி பேசுற? தெரிஞ்சவன் தானே எடுத்துன்னு வந்தேன். ஒரு 10 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு 2 ரூபாய் கம்மி பண்ணுவேன். அதை நாளைக்கு தரேன், அடுத்த நாள் தரேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போலான்னு பார்த்தா இப்படி பேசுற நீ. நீ போயிடு காலையில் விருப்பத்தாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அந்த மண்ணில வச்சு உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த மண்டையில வச்சு என்ன பண்ணுவ? ஏய் இங்க வாடா பிஞ்சுக்கணும். ஆமா இல்லை, இந்த தலையை தூக்கி உடம்பு ஃபுல்லா தேய்க்க சொல்லுவேன். இந்த தலையா? வேணாம் நீ ரெடி பண்ணி வை, அப்புறம் சாவகாசமா வந்து வாங்கிக்கிறேன். வரட்டா? எனக்கு பயப்படாத, உன் தலைக்கு பயப்படுறேன்டா. நீ நான் வந்த கஸ்டமரை இப்படி பண்ணிட்ட. பாரு இவன் கஸ்டமரா? கம்முன்னு இந்த கோவத்தை கலப்பாத. சரி கோவப்பட இன்னொருத்தர் வரான்னு பாரு. கடை ஓனர் வரானா? என்னப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கிறனா? என்ன 1ஆம் தேதி பிறந்ததுமே ஓடாந்துருனியா? என்ன ஒரு நாள் முன்னாள் பின்னால கூட வர மாட்டேன்றான். பச்சை வேலையும் சாப்பிட மாட்டேன். எனக்கு அப்படிதான், எப்ப தோணும் நான் அப்ப வந்து வாடகை கேட்பேன். எனக்கு எப்படியாவது சூனியம் வச்சு கடையை நம்ம பேர்ல எழுதிக்கணும். டேய் இங்க வாங்க கொஞ்சம். நீ என்ன பண்ண? நம்ம காஞ்சிபுரம் கோவிந்தங்கிறால அவங்க கூட போய் காசு தரணும் கேட்டு வாங்கிமா. எனக்கு தெரியாத காஞ்சிபுரம் கோவிந்தா? என்னடா தெரியாதுன்றா? காஞ்சிபுரம் கோவிந்தா தெரியாதா? யோ காஞ்சிபுரம் கோவிந்தா உனக்கு தெரியாதாயா? என்ன நீ? உங்களுக்கு தெரியல, நீங்களே போய் வாங்கிடுங்க. அவன் சொல்றது கரெக்ட் தான், உங்களுக்கு தான் தெரியுமா? அப்ப நீங்களே போய் வாங்கிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். சரி நான் போய் வாங்கிக்கிறேன். எவ்வளவு தரணும்? எவ்வளவு தரணுமா? 5000 ரூபாய் தரணும். இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடுங்க, அங்க 5000 ரூபாய் வாங்கிக்கங்க. யோ அவனை போய் பார்த்து வாங்குறேன், வயலு டீ கீ குடிப்பேன், எனக்கு காசு வேணாவா? கரெக்ட் தான். சரி நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு 900 ரூபாய் கொடுங்க. ஒரு நாள் பூரா வேலை செய்யறேன், எனக்கு 100 ரூபாய் தர மாட்டேன்டா, அவருக்கு 100 ரூபாய் தரேன். ரேஸ் முடிஞ்ச கம்முன்னு தேவையில்லாத பேசாத. நீ கூட நான் 900 ரூபாய். இது கரெக்ட். இந்த 900 ரூபாய் நீ போய் காஞ்சிபுரம் கோயிந்து கட்ட 5000 ரூபாய் வாங்கிக்கலாம். சரிதான்பா. எப்படி சாம்பாரத்துல 900 ரூபாய் சம்பாதிச்சோம். முதலாளி காஞ்சிபுரம் கோவிந்த் எங்க இருக்கிறாரு? எங்க ராணி யாருக்கு தெரியும்? சொல்லி அனுப்பிச்சுட்ட. சும்மா சொன்னேன், தெரிஞ்ச மாதிரி அவன் போறான். சரி போயிட்டு வரட்டும். திறமசாலி முதலாளி நீ. அதனால தானே நான் முதலாளின்னு தொழிலாளியா. யோ யாரையா கடியில சைக்கிள் டீப் வச்சிச்சியா? வெடிக்காம இருந்தா தான் ஆச்சரியப்படணும். ஏன்ப்பா ஓட்டின கண்ணு? ஓட்டல உக்காந்த டமால் வச்சிச்சியா, பார்த்தா வீல்ல ஒண்ணு காணா. உட்காந்துக்கே இந்த கதியா? ஓட்டம் என்ன இருக்கான்? வீருக்கெல்லாம் கட்டிட்டு போயிருக்கும் போதா ரெடி பண்ணியா ஆசையா ஓட்டணும்னு வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா. இப்படி இருக்குதா? ஒப்பா வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டிருந்தாக்கா டிப்பர் லாரி வாங்கி கொடுத்துருக்கணும், அப்படின்னா டாராஸ் லாரி வாங்கி கொடுத்துருக்கணும். கரெக்டா இருந்திருக்கும். நீ கிண்டல் நெக்கெல்லாம் பேசாத, கார் முள்ள எடுத்துன்னு வந்து மூஞ்சில போட்டுருவேன். முதலாளி ஊர்க்கார பையன் ரொம்ப டேஞ்சர், பார்த்து பேசு. உங்க ஊருக்கார பையனா? ஏய் பிஞ்சுக்கண்ணா என்னடா இங்க வேலை செய்யற? ஆண்டா இவர்தான் முதலாளி. அவன் கடையில நீ பண்ணி கொடுவான் சைக்கிள் ஓரம் போட்டு. டேய் முதலாளிடா நானு. அவன் எப்படி என்ன மீறி வந்து செய்வான்? தொண்ணு பேசி இருக்காதியா, எங்க ஊர் பக்கம் தானே போவா, கழுத்துக்கு அடிப்பேன். என்ன பண்ணுவா? மோசமான பையன் முதலாளி, அடிச்சுடுவான். டேய் அவன் அடிக்கிறான்னு அடிக்கிறாது, அப்புறம் கடிக்கிட்டோம். தம்ம தூணு டயர் இந்த உருவத்துக்கு எப்படியா சரிப்படா? டேய் இந்த டயர் ஒண்ணா போட்டுக்கிறியா? அது பைக் டயரியா, அது எப்படி அதில் செட் ஆவான்? அதே மாதிரி சைக்கிள் ஏறி ஏத்தணுமா அதை தான் ஏத்தணும். இவ்வளோ பெரிய உருவத்துக்கு அதில் ஏத்தணும். மவுன என்ன நீ நெக்லா பேசலானியா? இரு என் அப்பனை கூட்டு வந்து வச்சுக்கிறோம். என்னடா அவன் சைக்கிள் அவனே ஏற்றி வச்சு போயிட்டான். முதலாளி இவனும் அப்பனும் ரொம்ப டேஞ்சரான ஆளு முதலாளி. டேஞ்சரான ஆளா? நான் ஒண்ணுமே பண்ணலடா. இவனடா இவ்வளவு கோவத்துல போறான். ஒண்ணும் பேசலையா? அவன் என்ன பேசுற நீ?
அவன் கத்திக்கு எடுத்து வரானோ என்னவோ. அவன் கத்தி எடுத்துன்னு வரானோ இல்லையே தெரியல. நீ ஏன் நல்லா கோத்து விட்டுற போலுக்குறா? இந்த கல்ல கேட்டு பாப்போம். நோ, ஏன்னா சின்ன சைக்கிள் சேல்ஸுக்குதா. சின்ன சைக்கிளா சேல்ஸுக்கா? இந்த மாதிரி சைக்கிள் இருந்தா கூட ஓகேண்ணா. இது மாதிரி சைக்கிள் இருந்தா கூட ஓகேவா? எவ்வளவு தருவா? ஒரு 1500 ரூபாய் இருந்தா போதும்ண்ணா. 1500 ரூபாயா? சரி கொடு, இதே ஏத்த மாதிரி. இதேவா? நல்லா இருக்கும்பா. டயர் மட்டும் மாத்திட்டு வச்சுக்கா, 4 வருஷம் ஓடும். முதலாளி என்ன முதலாளி? நீ வாயை மூடி நீ தானே போதும். நோ, கொஞ்சம் குறைச்சு கேளாண்ணா. கொஞ்சம் தானே கேட்டா போச்சு. வா 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 1500 ரூபாய் கொடு. ஐயா, மோசமான ஆளாக்கிறியா நீ? தயா யாரு கட்டி சொல்லாத, அந்த ரேட்டு குத்துனேன், உங்களுக்காக தான் குத்துக்கிறேன். சரிதான். முதலாளி சைக்கிள் வித்துட்டாங்க, வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாயே திறக்கூடாது. இந்த 200 ரூபாய். சரி முதலாளி. முதலாளி வராங்க. நீ வாயை கொஞ்சம் மூடு. ஏய் எவன்டா என் புள்ள கலாச்சிதா? வாங்க வாங்க, ஏன் கோவப்பட்டு வரீங்க? தம்பி ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு போயிடுச்சு. ஏதோ லாரி வாங்கணும் தாரஸ் வாங்கணும்னு சொன்னியாம. இல்லண்ணா, வளர்ற புள்ள இல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுத்தா பிற்காலத்துல நல்லா இருப்பான்ல. அப்படியா? நான் அப்படியா மூஞ்சில குத்துவேன். என்ன கேளியா கையா? கேட்டுங்கறா. எங்கயா சைக்கிளா? சைக்கிள் தானா? கோக்கு தானா? யார் சைக்கிள் இது? அவர் எத்தாந்து கொடுத்த சைக்கிள் தானா? யோ, நான் எடுத்து கொடுத்தது சின்ன சைக்கிள்ல. நீங்க சின்ன சைக்கிள் தான் எடுத்துட்டு வந்தீங்க. நான் இல்ல, நான் சொல்றேன், உங்க சைஸுக்கு பெருசு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல மனுஷனாப்பா. டேய் போற சைக்கிள் பாடுறா. பாரு தம்பியா, இந்த பாரு ஊர்கார் பையன் தான் ரிப்பேர் பண்ணா. கேள நீயா? டேய் பின்னிக்கண்ணா, இந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாண்டா, தட்டி தட்டி பெருசு பண்ணோம் நாங்க. பாரு எவ்வளவு வேலை தெரியுமா? நீங்க கோச்சு கூடாது தான் அவெல்லாம் பண்ணோம். அங்கங்க துருப்பிச்சு போய்க்குதா? அது தட்டி பெருசு பண்ணும்போது கொஞ்சம் பிசுறு வெளியே வந்துச்சு. டேய் கேள்வி மேல கேள்வி கேட்காத. சின்ன சைக்கிள் குடுத்துட்டு பெரிய சைக்கிள் வாங்குறோம்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இது என் சின்ன சைக்கிளான்னு சந்தேகமா இருக்குது. சந்தேகம் பட தம்பியா, உங்க சின்ன சைக்கிளே தான் இது. அட நான் ஊர்க்காரனாச்சு, நான் போய் சொல்லுவேனா? நீ உங்க அப்பா பைக்ல சிகரெட் திருட்டி பூச்ச பையன் தானே நீ? கோம்னர்ரா. தம்பியா வாய வாயின்னு பேசிருக்காத. இந்த சைக்கிள் ஏய் தூக்குடா. பாரு எவ்வளவு வயிறு ஆயிடுச்சு. இந்த கடை தான். ஏனோ சின்ன சைக்கிள் இருக்குதாண்ணா? கேட்டா வந்து சின்ன சைக்கிள் இருக்குதான்னு கேக்குறேனா? இல்லப்பா. சின்ன சைக்கிள் ஓனா? சின்ன சைக்கிள் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. எங்க வாங்கினான்னு கேட்டா இங்க தான் சொன்னாரு. நல்லா இருந்துச்சா? நான் தெரியும் 4 நிமிஷத்துல போட்டு வந்துச்சா. ஐயோ இந்த பண்ணி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. யோ, நான் சின்ன சைக்கிள் வித்தேமே. நான் சைக்கிளா? அது என் பையனுக்கு வாங்கிட்டு அப்போ அதை வித்தேன். சரி, இந்த சைக்கிள் சின்ன சைக்கிளா மாத்திட்டு நான் வித்துறேன். சின்ன சைக்கிளா மாத்திடா? அது எப்படி முடியும்? ஏண்டா சின்ன சைக்கிள பெரிய சைக்கிள் ஆகுற, பெரிய சைக்கிள் சின்ன சைக்கிள் ஆக முடியாதா? ஒழுங்கா பண்ணி கொடு. அதெல்லாம் முடியாதுப்பா. நோ, அது எப்படி நான் சின்ன சைக்கிளை பெரிய சைக்கிள் ஆக்குனா? நான் இஷ்டத்துக்கு முதலாளி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? என்னப்பா திடீர்னு கோவமா ஆகுற? முதலாளி 200 ரூபாய் படி. உண்மை சொல்ற நேரம் வந்துச்சு. உண்மை சொல்ற நேரம் வந்துச்சா? என்னடா சொல்ல போற? கம்னுறா. பொடி பசங்க கேள்வி கேட்கற, எல்லாரும் பார்த்து சும்மா இருக்க முடியல. டே பிஞ்சிக்கண்ணா, நான் தான்டா. உன் சைக்கிள 1500 ரூபாய் என் முதலாளி வித்தாரு. இப்ப என்னடா சொல்ற? இல்லையா ஒத்தி மோதி பாருங்கடா என் முதலாளி கிட்ட. வந்த வரைக்கும் லாபம்.